தமிழக வெற்றி கழகம் டிவிகேக்கு வந்து இன்றைக்கி ஒரு பெரிய பாசிட்டிவான ஒரு நியூஸ் வந்து வந்திருக்கு. இத்தனை நாளாக வந்து டிவிகேவை நிறைய பேர் வந்து குற்றம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. பட் இன்றைக்கி வந்து சுப்ரீம் கோர்ட்டில் அவங்க தாக்கல் பண்ண ஒரு மனுவுக்கு சிபிஐ விசாரணை வேண்டும் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு மனு தாக்கல் பண்ணியிருந்தாங்க. கரூர் சம்பவம் வந்து யாராலையும் மறக்கவே முடியாது. செப்டம்பர் 27 கரூரில் வந்து ஸ்டாம்பீட்னால் 41 பேர் இறந்தாங்க. இது வந்து தமிழக வெற்றி கழகத்தோட கேம்பெயின், கவர்மெண்ட் வந்து சரியாக பண்ணலை அப்படின்றத தாண்டி இத்தனை பேர் இறந்துட்டாங்களே அப்படின்ற ஒரு ஃபீல் தான் எல்லாருக்குமே இருந்தது. அதுக்கு ரிலேட்டடாக நிறைய கான்ஸ்பிரசி தியரிஸ், நிறைய அலிகேஷன்ஸ், டிவிகேவை கவர்மெண்ட் சைட்லேருந்து தாக்குனாங்க, கவர்மெண்ட்டை டிவிகே சைட்லேருந்து தாக்குனாங்க, அந்த மாதிரி மாற்றி மாற்றி பேசிக்கிட்டு இருந்தாங்க. செப்டம்பர் 27 இந்த ட்ராஜடி நடந்ததுலேருந்து இன்னைக்கு வரைக்குமே நம்ம டெய்லி அதை பற்றி ஏதாவது ஒரு நியூஸாவோ இல்லை எங்கேயாவது யாராவது பேசியோ இல்லை ஏதாவது யூடியூப் சேனல்ஸ்லேயோ மாற்றி மாற்றி வந்து நம்ம பார்த்துக்கிட்டே தான் இருக்கோம். முன்னெல்லாம் என்டர்டெயின்மெண்ட் வந்து நிறைய பேர் ஃபாலோ பண்ணுவாங்க. பட் இப்போ அதெல்லாம் விட்டுட்டு இந்த பாலிடிக்ஸை தான் மோஸ்ட்லி ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. விஜய் சார் வந்து பாலிடிக்ஸுக்கு வந்ததுக்கப்புறம் எல்லாருமே பாலிடிக்ஸை ரொம்ப மைன்யூட்டாக கவனிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் முக்கியமாக இந்த மாதிரி கேசஸ்லாம் சுப்ரீம் கோர்ட்டில் ஒன்று நடக்குது அப்படின்னா யாருமே பெருசாக கண்டுக்க மாட்டாங்க. ஏதாவது ஒரு நியூஸ் சேனலில் இல்லை ஏதாவது ஒரு இது வைரல் ஆச்சுன்னா மட்டும்தான் அதை வந்து பெருசாக எல்லோரும் பார்ப்பாங்க. பட் இப்போ இந்த கேஸ் நடந்துக்கிட்டு இருக்கும்போதே வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை ஆர்கியூமெண்ட் அப்போவே ஒரு விஷயத்தையுமே ட்விட்டரில் வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ்னு சொல்லுவாங்கள்ல டிவிகே சைட்லேருந்து, அவங்க வந்து சின்ன சின்ன விஷயத்தையும் சுப்ரீம் கோர்ட்டில் இது நடந்தது, சுப்ரீம் கோர்ட்டில் இதை வந்து கேள்வி கேட்டாங்க, சுப்ரீம் கோர்ட்டில் வந்து இவங்க இந்த வாதத்தை வச்சாங்க அப்படின்னு சொல்லி டெய்லி அந்த அப்டேட்ஸ் வந்து வந்துக்கிட்டே இருக்குது. எனக்கு தெரிஞ்சு 4-5 பேர் வந்து சொன்னது என்னென்னா, நாங்கள் வந்து இப்போ படம் பார்க்குறது, சீரியல் பார்க்குறது, இல்லை வெப்சீரிஸ் பார்க்குறது, அந்த மாதிரி எந்த விஷயத்தையுமே நாங்கள் பண்ணுறதில்ல. நாங்கள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பாலிடிக்ஸை தான் ஃபாலோ பண்ணுறோம். விஜய் சார் வந்ததுக்கப்புறம் பாலிடிக்ஸ் தான் எங்களுக்கு வந்து முக்கியமானதாக தோணுது அப்படின்ற மாதிரியே நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. இன்றைக்கி சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு பெரிய தீர்ப்பு வந்து வந்தது. இந்த தீர்ப்புக்காக 3 நாளாக தொடர்ந்து இவங்களுக்கு வருமா, அவங்களுக்கு வருமா, தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு பாசிட்டிவாக வருமா, டிவிகேவுக்கு பாசிட்டிவாக வருமா அப்படின்னு சொல்லி மாற்றி மாற்றி ஒரே விவாதமாக வச்சுக்கிட்டு இருந்தாங்க. எல்லா நியூஸ் சேனல்ஸ்லேயுமே இதை தான் ஒரு மெயின் கண்டென்ட்டாகவே எடுத்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி சுப்ரீம் கோர்ட்டில் ஜே.கே. மகேஸ்வரி, என்.வி. அன்சாரியா, இந்த 2 சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் பெஞ்ச் வந்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டுட்டாங்க. இந்த சிபிஐ விசாரணை வேண்டும் அப்படின்னு சொல்லி டிவிகே சைட்ல இருந்து மனு போடும்போதே தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இல்லை அதெல்லாம் தேவையில்லை, நாங்கள் வந்து எஸ்ஐடி போட்டோம், கண்டிப்பாக எஸ்ஐடியில் இருக்கவங்க வந்து நல்ல முறையாக இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க, ஒரு நபர் ஆணையம் போட்டிருக்கோம், அவங்க வந்து கண்டிப்பாக நல்லா இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து நிறைய வாதத்தை வந்து வச்சாலும் சிபிஐன்ற விஷயம்தான் எல்லாருமே ப்ரெஸ் பண்ணது. ஏன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட அலட்சியமும் அதில் இருக்கலாம். அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட ஸ்டாஃப்ஸே அதை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணால் அது எப்படி சரியாகும்? இதனால் கண்டிப்பாக சிபிஐ இருந்தால் மட்டுமே இந்த விஷயம் வந்து என்ன பிரச்சனை நடந்திருக்கு அப்படின்னு ஃபுல் ஃப்ளெஜ்டாக தெரியும் அப்படின்றதுக்காகவே இவங்க வந்து சிபிஐ விசாரணை வந்து ப்ரெஸ் பண்ணி கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதனால் சிபிஐ விசாரணை வந்து இதுக்கு இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் முடிவு பண்ணி அவங்க வந்து சிபிஐக்கு இப்போ வந்து அசைன் பண்ணிட்டாங்க. இது வந்து 3 பேர் கொண்ட குழு. இதில் வந்து ஹெட்டாக ரிட்டையர்ட் ஜட்ஜ் ரஸ்தோகி வந்து அவர் தான் இதை வந்து மேற்பார்வையிட போகிறாரு. அது இல்லாமல் 2 ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் தமிழ்நாடு பூர்வீகமாக கொண்டு இருக்கக்கூடாது, நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் பிறந்து வளர்ந்தவங்களாக இருக்கக்கூடாது, ஆனால் தமிழ்நாடு கேடர்ஸாக இருக்கலாம், வெளி மாநிலங்கள்லேருந்து இங்கே வந்து ஒர்க் பண்ணுறவங்களா இருக்கலாம் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் அப்படின்னு சொல்லி இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. மாதம் என்ன ப்ராக்ரஸில் இருக்குது அப்படின்றத கோர்ட்டுக்கு நீங்கள் வந்து சப்மிட் பண்ணணும் அப்படின்னும் ஒரு இதை வந்து வச்சுட்டாங்க. இன்றைக்கி காலையில் சுப்ரீம் கோர்ட் ஆரம்பித்ததுமே ஒரு பெரிய இது என்னென்னா, இந்த மனுதாரர்களாக சேர்ந்த 2 பேர் வந்து நாங்கள் மனுவே கொடுக்கலங்க, சிபிஐ வேணும்னு சொல்லி நாங்கள் வந்து எங்கேயுமே சைன் பண்ணல, நான் வந்து என்ன நினச்சிட்டு சைன் பண்ணேன்னா எங்களுக்கு வந்து நிவாரணம் கிடைக்கும் அப்படின்றதுக்காக தான் நான் வந்து சைன் பண்ணி கொடுத்தேன், ஆனால் அதை வந்து ஒரு மனுவாக அவங்க வந்து சுப்ரீம் கோர்ட்டில் வந்து சப்மிட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி காலையில் அது சுப்ரீம் கோர்ட் ஆரம்பித்த உடனே இந்த மனுவை வந்து தாக்கல் பண்ணியிருந்தாங்க. அதையும் தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஒரு ஆர்கியூமெண்ட்டாக வச்சாங்க. இந்த மாதிரி மனு கொடுக்காதவங்கள்ட்டெல்லாம் போலியாக மனு சப்மிட் பண்ணி இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்கியூமெண்ட்டாக வச்சாங்க. ஆனால் அதையும் இப்போ வந்து 3 நாள் விசாரித்ததுக்கு நாங்கள் வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறோம். அடுத்து வந்து இந்த மனு கொடுத்தாங்களா இல்லையா, அது போலியா உண்மையா அப்படின்றதையும் இவங்க வந்து விசாரிப்பாங்க, அதை அடுத்த இதில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டே சொல்லிட்டாங்க.
இப்போ அடுத்து வந்து என்ன நடக்க போகுது அப்படின்னா, சிபிஐ வந்து எஸ்ஐடி வந்து இத்தனை நாள் விசாரிச்சுட்டு இருந்திருக்காங்கல்ல, அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே டேக் ஓவர் பண்ணி இவங்க வந்து விசாரணையை ஆரம்பிக்க போகிறாங்க. செப்டம்பர் 27 நடந்தது. இன்றைக்கி வந்து அக்டோபர் 13 15 நாளில் வந்து இவங்க சிபிஐ விசாரணைக்கு வந்து அசைன் பண்ணிட்டாங்க. இப்போ அடுத்தடுத்து என்னென்ன வரப்போகுது அப்படின்றது தெரியல. இவங்க வந்து கண்டினியூஸாக விசாரிக்கும் போது தான் நமக்கு வந்து இது எண்டில் தான் இதுக்கான தீர்ப்பு வந்து நமக்கு கிடைக்கும். ஆனால் சிபிஐ விசாரணைன்றது உடனே இன்ஸ்டண்ட்டாலாம் நமக்கு வந்துடாது. ஒரு விஷயம் வந்து 1 வருஷம் ஆகலாம், 6 மாதம் ஆகலாம், ஏன் 3 மாதத்துலேயே கூட வரலாம். அந்த மாதிரி டியூரேஷன் வந்து இருக்கும். மெயினாக பார்த்தோம்னா இது வந்து டிவிகேவுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு நியூஸ். ஏன்னா இவங்க வந்து ஆரம்பத்துலேருந்தே இந்த செப்டம்பர் 27 இந்த கரூர் சம்பவம் நடந்ததுலேருந்தே டிவிகே மேலே ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகளை வந்து வச்சுக்கிட்டு இருந்தாங்க. விஜய் சார் வந்து லேட்டாக போனதால தான் இந்த நடந்தது, அது வந்து கூட்டம் நெரிசல் ஆகும்னு தெரிஞ்சு தான் உள்ளே வந்தாங்க, வண்டி நிறுத்த சொல்லும்போது நிறுத்தலை, இத்தனை பேர் இறந்துட்டாங்கன்னு தெரிஞ்சு விஜய் சார் கிளம்பி போயிட்டார். இன்றைக்கி வரைக்குமே அங்கே டிவிகே சைட்லேருந்து பொதுச் செயலாளர்கள் இல்லை அவங்களோட நிர்வாகிகள் யாருமே இப்போ வரைக்குமே கரூருக்கு போகல. ஆதவர்ஜுனா அவர் வந்து இப்போ கேஸ் பார்த்துக்கிற போது மட்டும்தான் அவர் வந்து வெளியே வந்து ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு. மற்றபடி கரூர் சம்பவம் நடந்த அடுத்த நாளோ அதுக்கு 2-3 நாட்கள் கழித்தோ யாருமே இதை பற்றி பேசலை. புஷி ஆனந்த் எங்கே இருக்காருன்னே தெரியல, நிர்மல் குமார் எங்கே இருக்காருன்னே தெரியல. இதுக்கு பின்னாடி வந்து நிறைய கான்ஸ்பிரசி தியரிஸ் இருந்துச்சு. வெட்டிட்டாங்க, இது வந்து நிறைய பேரை வந்து குத்திட்டாங்க, இது பவுடர் ஏதோ அடித்தாங்க, இது கரண்ட்டை கட் பண்ணிட்டாங்க, அவங்க வந்து நிறைய பேரை கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிலாம் ஏகப்பட்ட கான்ஸ்பிரசி தியரிஸ் இருந்துச்சு. இது வந்து எங்கே போய் முடியுமோ அப்படின்னு தெரியாமல் நின்றுட்டு இருக்கும்போது தான் இந்த மாதிரி ஒரு சிபிஐ விசாரணை கொடுத்து இது என்ன நடந்தது, ஆக்சுவலாக என்ன நடந்தது அப்படின்றத வெளிக்கொண்டு வர்றதுக்கு இது ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். அடுத்தடுத்து டிவிகேவோட நகர் வந்து எப்படி இருக்குன்னு தெரியல. ஏன்னா விஜய் சார் வந்து இன்னைக்கு 13 திங்கட்கிழமை வந்து கரூர் போய் பார்க்க போகிறாரு அப்படின்னு சொல்லி நியூஸ் வந்தது. ஆனால் அதுக்கான பெர்மிஷன்லாம் எதுவும் கிடைக்கல அப்படின்னு சொல்லி அது கன்ஃபார்ம் பண்ணாத ஒரு விஷயமாவே இருந்தது. பட் இன்னைக்கு மண்டே, இன்னைக்கு போகலை அப்படின்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அடுத்து வந்து 17th போக போகிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் வந்தது. இந்த நியூஸ் சேனல்ஸ் எல்லாமே வருதோ இல்லையோ அதை வந்து அவங்க ஒரு பெரிய கண்டென்ட்டாக மாற்றி இது வெளியே தம்ப்நெயில்லாம் பார்க்கும்போது அதிர்ச்சி தகவல், இது வந்து உண்மையை போட்டு உடைத்தார்கள் அப்படின்னு சொல்லி எல்லாம் தம்ப்நெயில் கண்டென்ட்டாக வச்சுட்டு உள்ளே போய் பார்த்தா ஒன்றும் இருக்காது, யாராவது சும்மா உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ வந்து என்டர்டெயின்மெண்ட்டை ஃபாலோ பண்ணுறதை விட்டுட்டு எல்லாரும் நியூஸ் சேனல்ஸில் ஃபாலோ பண்ணுறதால அவங்களுக்கே ஏதாவது கண்டென்ட் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் இருக்காங்களா இல்லை நர்வஸாக இருக்காங்களா தெரில. நம்ம கொடுக்கலனா மற்ற யாராவது பேசிடுவாங்க அப்படின்ற ஒரு இதில் வந்து போட்டு அடித்து தள்ளிக்கிட்டு இருக்காங்க. குறிப்பிட்டு சொல்லணும்னா இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் இவங்க வந்து ஒரு சிலர் வந்து காமன் சென்ஸோட எல்லாமே டீசெண்டாக பேசுகிறாங்க. பட் ஒரு சிலருக்கு வந்து என்ன பேசுகிறோன்னு தெரிய மாட்டேங்குது, இதை எப்படி எடுத்துப்பாங்கன்னு தெரிய மாட்டேங்குது, ஃபுல்லாக வந்ததை அடிச்சு விடுவோம் அப்படின்ற மாதிரி தான். ஸ்கூல் படிக்கிற பையன்லாம் வந்து எல்லாரையும் பிடிச்சி திட்டிக்கிட்டு இருக்கான், கெட்ட கெட்ட வார்த்தையில் திட்டுறான். எங்கள் அண்ணன் யார் தெரியுமா, எங்கள் அண்ணன் வந்தால் இவ்வளோ என்ன நடக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்லி பயங்கரமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் இது அரசியல் புரிதல் இல்லையா, இல்லை இவங்க இன்னும் வளரணுமா அப்படின்னு தெரியல. டிவிகேவை சேர்ந்தவர்கள் இந்த மாதிரி பேசுகிறவங்கள கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா டிவிகேன்றது ஒரு பெரிய கட்சி. ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னா அது டிவிகேவை சார்ந்த ஒருத்தர் பேசுகிறாரு அப்படின்ற மாதிரி தான் எடுத்துப்பாங்க. இது தனிநபர் ஒருத்தர் பேசுகிறாரு அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்க. இந்த டிவிகேல இருக்க எல்லாருமே தற்கூறிங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு இதுவும் ஒரு ரீசன். உள்ளே இருக்கவங்க 80% பேர் வந்து என்ன பேசுகிறோம்னு தெரியாமல் தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. 20% தான் அரசியலுக்கு எப்படி என்ன ரியாக்ஷன் கொடுக்கணுமோ அந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த 80% பேர் வந்து வளரணும் அப்படின்னு சொல்லி தான் நான் சொல்லுவேன். இவங்க வந்து இந்த அரசியல் புரிதலோட அவருக்கு விஜய் சாருக்கு சப்போர்ட் பண்ணாங்கன்னா இந்த கட்சி வந்து இப்போ இருக்கிற நிலைமையை விட இன்னும் அதிகமான ஒரு சப்போர்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். மக்கள்கிட்ட இப்போ இருக்கிற ஒரே கம்ப்ளைண்ட் என்னென்னா, இதில் இருக்கிற எல்லாருமே என்ன பேசுகிறோன்னு தெரியாமல் பேசுகிறாங்க, இல்லைனா இவங்க வந்து ரியாலிட்டிக்கு ஏற்ற மாதிரியே இருக்க மாட்டேங்கிறாங்க. எங்கள் அண்ணன் வந்து பஞ்சு டைலாக் சொன்னால் எப்படி இருக்குன்னு தெரியுமா அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. உங்களை வந்து ரியாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி அரசியல் புரிதலோடு அவங்க பேசினாங்கன்னா மக்களே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அந்த விஷயத்தை மட்டும் கொஞ்சம் எல்லாம் பார்த்துக்கணும்னு நான் நினைக்கிறேன். டிவிகே வந்து அடுத்தடுத்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றது தெரியல. விஜய் சார் வந்து ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தார், அதுக்கப்புறம் எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் இல்லை. அடுத்தடுத்து அவர் வந்து கேம்பெயின் பண்ண போகிறாரா இல்லையா,
இல்லை ஒரு வீடியோ கேம்பெயினாக இருக்குமா அப்படின்றதும் நமக்கு தெரியல. இப்போ 17ஆம் தேதி போனாருன்னா அது வந்து ஆல்ரெடி தீபாவளி டைமு, 17ஆம் தேதி வந்து எல்லாருமே ஊருக்கு கிளம்புவாங்க. அது அந்த ஒரு விஷயமும் இருக்குது. அதெல்லாம் கன்சிடர் பண்ணி தான் முடிவு பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.